அப்பனே முருகா, தவணை முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழில ஆரம்பிக்கிறேன். மாச வருமானம் ஓஹோன்னு இருக்குன்னு டிவியே. சார் யார்? வாங்க. சார், நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஏன் பழசா தெரியுதா? இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசன்ஸ் இருக்கா? இந்த கேசட்லாம் புதுசு தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. நீங்க யாருங்க? நான் கஸ்டம்ஸ். எது கஸ்டம்ஸா? உன் கடையில கஸ்டமரா சேர வந்திருக்கேன் ஐயா. அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு? ஆமா, நீ எங்க வேலை செய்யற? நான் கஸ்டம்ஸ் ஆபீசர். டேய் மேல போடா. கஸ்டம்ஸ் ஆபீசர் வீட்டுல இந்த நாயை குளிப்பாட்டுற வேலை. டேய் போடுறா சிகரெட்ட. போடா புண்ணாக்கு. நாய் கழுவுற நாய்க்கு தெனா விட்ட பாரு, புகைய மூஞ்சில ஊதுறான். போடா. வாசல்ல போர்டுல என்ன எழுதிருக்க? யாருக்குடா தெரியும்? என்னது? ₹1 கொடுத்தா பாட்டு காட்டப்படும் இல்லையா? நாய் கழுவுற காசு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுங்கண்ணா. என்ன இத்து போயிருக்கு? எச்சு திருப்பி கொண்டு வந்தியா? சரி நீ போய் உட்காருங்கண்ணா. ராசமா கைய தட்டு பாட்டு போடியா? கையை தட்டானா உன் பேன் பிடிச்ச தலையை தட்டானான்னு பாப்போம். பாட்ட போடியாண்ணா. டேய் ஒழுங்கா பாரு, பாக்குறது விட்டுட்டு கைய கால விட்டு நோண்டிராத. அடிராக்கம்மா கைய தட்டு, புது ராகத்தே விட்டு கட்டு, அடிராக்கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, புது ரோசா மாலை கட்டு, கட்டுக்காவல் இது ஒத்துக்காது. என்ன தாத்தா பண்ணிட்டு இருந்த? பேத்தி பாத்துட்டு இருந்தியா? சரி வா தாத்தா பாக்கலாம், வா தாத்தா பாக்கலாம். அப்பா அப்பா ஸ்வீட் வாய்ஸ். மூணா பக்கவாயா? என்னம்மா, யாரா நீங்க? நான் வந்துங்க பாருங்க, ஏத்தாப்புல வீடியோ கடை வச்சிருக்கேனுங்க. அப்படியா? ஆமாங்க. உங்க பொண்ணை வெளியில எல்லாம் வந்து கூட்ட வேணாம்னு சொல்லுங்க. பாருங்க இந்த பொண்ணை பார்த்து இந்த பொக்கவாய் எல்லாம் டாவு காட்டுறானுங்கன்னா. இவன் டாவ் அடிக்கிறானா? ஐயா 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 பாருங்க, இங்கேயே மண்டை போட்டான்னா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரும். அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆகிடும். ஏ பக்கவாய் ஓடி போயிடுறா. அங்கிள் நமக்கு என்ன தொழிலுங்க? கறி வெட்டுறது. எது குறி சொல்றதா? கறி வெட்டுறது. கறின்னா இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்களா, அதுங்களா? அதேதான். ஆள் நீங்க கூட தெரியாம இப்படி மோத வரைய யார் தம்பி நீ? எது நான் தம்பியா? வேட்டி சட்டை கட்டி துண்டு ஒண்ணு போட்டிருந்தா நீ அண்ணன், நான் தம்பியா? நீ யாரு? சின்ன கவுண்டர் கேள்விப்பட்டிருக்கியா? அது என்ன போய் கேள்விப்படுறது? கேசட்டே பைக்குள்ள வச்சிருக்கேன். கேசட்டா? இந்த ஊர்லயே சின்ன கவுண்டர் நான் தான். கொடை பார்க்கும் போதே தெரியுது. இந்தியாவிலே இப்படி ஓட்ட கூட முடிச்சு நீதான், வேற யாரும் இல்ல. ஆளு ஊருக்கு புதுசு இருக்கு. எங்க வந்தீங்க? இந்த ஊர்ல ஒரு வீடியோ கடை வைக்கலான்னு வந்தனுங்க. இது டிவியா? பின்ன வீடியா? ஒரே வெயிலா இல்லீங்க? நம்ம தோப்புல ஒரு இளநீ சாப்பிடுறது. இது நம்ம தோப்புங்களா? ஏன் தோப்புங்க? தோப்புல எத்தனை மரம் இருக்குங்க? அது கணக்கு இல்லங்க. ஆமாங்க. சரி சரி. இந்த நேரம் பார்த்து இந்த வேலைக்காரன் எங்கேயோ போச்சு. அந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரம் பார்த்தானுங்க இருக்காது. நமக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டானுங்க. எங்க உங்களுக்கு மரம் தெரியுமா? என்னங்க நீங்க இப்படி கேட்டீங்க? நான் டவுன்ல இருந்து வர்றேங்க, எனக்கு எப்படி மரம் ஏற தெரியும்? ஏன் உங்களுக்கு மரம் ஏற தெரியாதா? நான் ஏறுவேங்க. இன்னைக்குன்னு பாருங்க, நான் டிரைவர் போடுறேன். மத்த நேரம் எல்லாம் போடுவீங்களா? வெள்ளிக்கிழமை போடுவேன். இது ஏன் நேரங்க? நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிரைவர் போடாம இருக்கீங்க. வாங்க வாங்க. அப்படி இருக்கட்டும். இளநீ பாத்தீங்களா? எங்க ஒண்ணு வெட்டுட்டுங்களா, ரெண்டு வெட்டுட்டுங்களா? அதுல என்ன கஞ்சம் தானே? எல்லாத்தையும் வெட்டுங்க. எங்க ஊருக்குள்ள நான் முத நுழைஞ்ச உடனே இப்படி ஒரு பெரிய மனுஷன் சிநேகிதம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன். எப்படிங்க ஏறது? இப்படி ஏறுங்க. அப்படிதான். இப்படிங்களா? ஆமா.
அப்படிதான் தூக்குங்க. அப்படிதான் தூக்குங்க. அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. அப்படிதான் அப்படிதான் ஏறுங்க ஏறுங்க அப்படிதான் போடுங்க இழிச்ச வாய போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போல இருக்குங்க. ஆமா நல்ல கைதான் அதே மாதிரி போடுங்க தோப்புக்காரர, தோப்புக்காரர, ஏன் ஓடுறீங்க? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அண்ணா, அண்ணா, ஐயோ மாட்டிக்கிட்டேன் கொஞ்சம் இருங்கண்ணா. ஓ, சின்ன கவுண்டரு. என்ன துண்டு கிண்டலாம் பஞ்சாயத்து கிளம்பிட்டீங்களா? இல்லங்க தோப்பு கிளம்பிட்டேன் தோப்புங்களா? நமக்கு எத்தனை தோப்புங்கண்ணா? இந்த கொடையில எத்தனை ஓட்டை இருக்கு எண்ண முடியாதுங்கண்ணா. அதே மாதிரிதாங்க ஓ, நமக்கு இருக்கிறது பூரா ஓட்ட தோப்புங்களா? ஆமாங்க சொல்ல மறந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்க 2 இளநீ கொடுத்தீங்க. அடடா, இளநீன்னா அதான் இளநீ. குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க. என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க, ஒண்ணு கொப்பரை தேங்காயா போச்சுங்க. கொப்பரைக்காயா ஆ. நீங்க கொடுத்து வச்சவருங்க எப்படி? அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே எண்ணெய் புளிஞ்சிரணும் புளியலான்னு தான் நினைச்சேன். ஆ. ஆனா நீங்க கிடைக்கலையே. அதுக்கு என்ன நான் வேணா புளிஞ்சிரேன். வாங்க புளியலாம். வாங்க வாங்கண்ணா, வாங்க. வாங்க. கொடை வேற. ஐயோ ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்க. ஐயோ ஏமா ஐயோ 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 தெரியாதனமா நடந்து போச்சு, என்னை மன்னிச்சிருங்க. இதுவும் தெரியாதனமா நடந்து போச்சு, மன்னிச்சுக்க. 1500 ரூபாய் எண்ணி வை. 1500 ரூபாய் நான் தோப்பு வாங்கிருக்க மாட்டேனா? 1500 ரூபாய்க்கு எவன்டா தோப்பு கொடுக்குறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு சூப் கூட கொடுக்க மாட்டான். இப்படி வேலை வெட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உங்கள்ட்ட வேலை செஞ்சு கடனை கழிச்சிடுறேன். வேலை செஞ்சு கழிச்சிருவியா இல்ல என்ன ஒழிச்சிருவியா? நான் பிறப்பால உயர்ந்தவங்க. அப்ப வளர்ப்பால தாழ்ந்தவனா? ஆமாங்க ஐயா. ரொம்ப தாழாத. இந்த டிவி எல்லாம் தொடச்சு வைப்பியா? ஏங்க இத கலத்துவியா? ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்னா துடைக்க மாட்டேங்கும்? போடா போய் தொடைடா. கொடுங்க. ஓ. இங்க சட்டை. ஓ, சட்டை வேறயா? 3 நாளைக்கு இதோடவே இருக்கணும். போ, போடுவா. அடிமாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை மாட்டுதடி. மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, ஏறி வந்த வெயில இப்ப ஏழைகளை மாட்டுதடி. அம்மா நீ நினைச்சதும் அப்படியே நடக்குது, செல்வாக்கும் வசதியும் காலடியில் கிடக்குது. கண்ணால் ஒரு சாட செஞ்சா கார மாடும் கண்ணு போடும். மாறி வந்த மயில இப்ப மழை அடிக்க போகுதடி, மாறி வந்த மயில. தாத்தாவா தாத்தா, நான் ஒருத்தன் இங்க குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்து இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம சினிமாவில நடிச்சு விட்டேன். ஐயோ, அது நான் இல்ல தாத்தா. நீ சும்மா இருடா, செய்யறதையும் செஞ்சு விட்டு என்கிட்டயே சமாளிக்கிறியா பாடுவா. இனிமே இந்த ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, தேன் எடுக்கிறது, இந்த சோழியெல்லாம் விட்டு விட்டு கொலா சட்டைய மாட்டிக்கிட்டு டிப்பு டாப்பா மைனர் கணக்கா இருக்கும். டேய், அது நான் இல்ல சொல்றா. அது நீ சும்மா இருடா. என் பேரனை பத்தி எனக்கு தெரியாத, அது என் பேரனே தான். ஐயோ வேக்குதே. ராசா முத்துவேலு சினிமாவில ஆடுறப்போ உங்க தாத்தா சின்ன வயசுல சிலம்பாட்டம் ஆடுற மாதிரி மலிச்சு மலிச்சு ஆடிப்பட்டிய. ஐயோ பாட்டி, அது நான் இல்ல. நான் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க ஒத்துக்க முடியுமா? குட்டிய தெரியாத ஆடும் புள்ளைய தெரியாத தாயும் இந்த உலகத்துல உண்டா? இந்த மூக்கு மொழியும் தான் அப்படியே இருந்துச்சே. சும்மா சொல்லக்கூடாது. குழந்தை கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் சினிமா படத்துல அழகா தான் இருந்தாங்க. பாத்தியாடா இல்ல முத்து, நீ பாட்டு படிக்கிறது, கூத்து கட்டுறது எல்லாத்தையும் பார்த்தா நீ பிற்காலத்துல பெரிய ஆளா வந்துருவடா. ஐயோ, பெரிய ஆளாக தான் இருக்கட்டும். ஆட்ல உனி புடுங்கிற மாதிரி புடுங்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே, நம்ம சாமி அண்ணே சொல்றேன், நீங்க பெரிய ஆளா போறிய. நொட்டாங்க போடே. அண்ணே அண்ணே இல்ல முத்து, இல்லடா. ஓடி அடிப்பாங்க. என்னப்பா இப்படி தலைதறிக்கு ஓடி வர்ற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எது? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன முதல் மரியாதை படம் பார்த்துட்டு அப்படியே தியேட்டர்ல இருந்து ஓடி வர்றியா? அதுலதான் ஒருத்தன் கோடங்கி அடிச்சிட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும்பா. ஆடா, அது இல்லன்னு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுக்கு ரோடு போடுறதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறானுங்க, பாலம் கட்டுறதுல எவ்வளவு பணத்தை பதுக்குறானுங்க, எத்தனை பெரிய மனுஷங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல பங்கு இருக்கு,
இல்ல இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல பணம் இருக்கு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? ஆட அது இல்லன்னு, இந்தியாவுல நிறைய பேர் படிச்சுப்புட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அந்த உண்மையெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை விட உண்மையை தெரிஞ்சாங்கன்னா நான் போய் தெரிஞ்சுக்கிட்டு விலாவரியா வந்து சொல்றேன். வரட்டுமா? இந்த வெலா எலும்பெல்லாம் இருக்கட்டும், இப்ப கொஞ்சம் சுருங்குற மாதிரி சொல்லிட்டு போயேன். ஆட விடுங்க அண்ணா. ஐயோ இரியா, இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்னது? இவன் எதுக்காக ஓடுறான்? நீ எதுக்காக இவனை துரத்துற? இவன் ஏதாவது திருடிட்டு ஓடுறானா இல்ல செவுறு தாண்டி ஏதாவது திருமசம் பண்ணி விட்டானா? அதெல்லாம் உண்மை இல்லப்பா. அந்த வார்த்தையை நீ யூஸ் பண்ண கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன். இவன் எதுக்காக ஓடுறான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த படுவா பையன் என் பேரை சினிமா போட்டியில நடிச்சு விட்டான். ஐயோ 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 அம்மா, ஐயோ இவன் சினிமா நடிச்சுட்டானா? மன்னிக்கவே முடியாது. துரத்தி அடி ஓடு. இன்னும் 10 பேர் கூட்டிட்டு போய் அடி. இந்த மாதிரி நான் எல்லாம் உசி போடுறேன். ஐயா, அது நான் இல்ல, நான் இல்ல. அம்மா, ஏங்க ஏங்க அடிவா. என்ன முத்துவேலு, என்ன மூச்சரிக்க ஓடி வர? எனக்கு ஒரு சந்தேகங்க. என்ன சந்தேகம்? போன வாரம் உங்க எஸ்டேட்டுக்குள்ள எங்க ஆடு வந்து மேய்ஞ்சிச்சா? எங்களால அபராதம் கட்ட முடியாம போச்சுல. நீங்க கூட அபராதத்துக்கு பதிலா பாட்டு பாட சொன்னீங்கல்ல, ஆமா. அந்த பாட்டு மாதிரியே எங்க ஊர் பஞ்சாயத்து சினிமா போட்டியில ஒருத்தன் பாடினானா. அதை பார்த்துட்டு ஜனங்க எல்லாம் குழம்பி போய் நான் தான் நடிச்சிட்டேன்னு ஒரேடியா குதிக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் இருங்க, நான் அங்க வரேன். ஏங்க சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த சினிமா போட்டியில நடிச்ச நான் இல்ல. பேச்ச மாத்தாத, நீ சொல்லுமா. அவன் ஆறுங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகும். சீக்கிரமா சொல்லுங்க, ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் மேடிச்சேனா நீ சொல்லு. அது வேற யாரும் இல்ல, அந்த டிவில பாடினது இவர்தான். ஐயா என் காலை கடிச்சு துப்பிட போல இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த சினிமா பெட்டிக்குள்ள தெரிஞ்சது நான் இல்ல. படிச்ச புள்ள சொல்லுது இல்லன்னு சாதிக்கிறிய போட்டடம். இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவே. நீ உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். இது வீடியோ கேமரா. இதுல பாடுறது ஆடுறது எல்லாத்தையும் ஷூட் பண்ணலாம். உன்கிட்ட நல்ல பாடுற திறமை இருக்கு. அதை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், உனக்கு புரியல. அதனால நீ பாடுறத இதுல எக்ஸ்போஸ் பண்ணி தூர்தர்ஷனுக்கு கொடுத்து நாட்டுப்புற பாடல் செக்ஷன்ல நான் தான் ரிலே பண்ண சொன்னேன். பாட மாட்டேன்னு சொன்னியே, இப்ப பாத்தியா எவ்வளவு ரசிகர்கள் உன் பின்னால நிக்கிறாங்கன்னு. இப்போ அதுவும் உன் திறமையை நீ புரிஞ்சுக்க. இனிமே நான் உன்னை எங்க பாட சொன்னாலும் நீ அங்க பாடணும். பாடுறேன்னு சொல்றா ராசா பையல, பாடுறேன்னு சொல்றா. பாருன்னு சொல்லுங்கண்ணே. பாடுறேன்னு சொல்லுங்க. வரங்க. வணக்கம்மா. வர்றேங்க. டேய், என்ன பொம்பளைங்கிட்ட தனியா பேச்சு? அக்கா நீங்க போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சின்னு பேசி பழகு. அதான் உனக்கு நல்லது, நம்ம கடைக்கு நல்லது. டேய் நாயே, என்ன காத்து இறங்கி இருக்குது? காத்தடுறா. டேய், முதல்ல இங்க ஒரு சேர் கொண்டு வந்து போடு. ஓ ஆப்பா இல்ல புல்லு போடுற. நீ காத்தடி, அத பாத்தடி. அப்பா எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? தப்புன்னு வெடிச்சதுங்க. எப்படா வெடிச்சது? கொஞ்சம் இருங்க, உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, விவரமா செஞ்சு காமிக்கலாம்.
பாடுவா ராஸ்கோல். ப்ளூ வாட்டர் ஸ்விம்மிங் காஸ்டியூம்ல அவளும் நானு கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம். காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதுடா. கற்பனையில மிதந்துட்டு இருந்தேன். காத்தடிச்சு கெடுத்து முட்டியாடா பாடுவா. வர வர இந்த வீடியோக்காரங்கள நம்ப முடியல. இது கரெக்டா இருக்கான்னு பாத்துறணும். ஐயோ 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 என்னடா இது? இந்த அடிக்கிற எல்லாம் வச்சுக்கிறாதீங்க. ஒரு படத்தோட நீளம் 14,000 அடி. அதுதான் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரிச்சு போட்டு அளந்து பாத்துட்டு இருக்கறியா? ஐயா அண்ணா நீங்க ஏமாந்துட்டீங்க. என்னடா ஏமாந்துட்டேன்? இதுல படமே தெரியல. அட இதுல எப்படிடா படம் தெரியும்? வாங்க நாங்கிட்டு எங்க ஊர்ல 5 பைசா கொடுத்து புளி வாங்கி பார்த்தேன். அதுல படம் தெரிஞ்சதே. டேய் அது பிலிம் தெரியும்டா. இது டேப் தெரியாதுடா. தெரியாதா? ஏண்டா இந்த ஒண்ணதான் பிரிச்சியா இல்ல நிறையவா? இது 10வது கேசட்னே. ஐயோ ஏற்கனவே 1500 இதுல ஒரு 5000 பாக்கி வச்சிட்டே நீ. ஏய் 6500 ரூபாய் பாக்கி கொடுத்துட்டான்டா நீ போணும். அது கிடக்கட்டும். இது என்ன இது? இது நீயா? 6501 வச்சுக்கோங்க. நானும் பார்த்தேன். இல்லண்ணே போட்டு செக் பண்ணி பாக்குறேனே. அதானே கேட்டேன். இந்த மாதிரி பிரிச்சு செக் பண்ண மாட்டியா? இந்தா இத ஒழுங்கா செக் பண்ணு. புது படம் கூட்டம் நிறைய வரும். சவுண்ட் கிவுண்ட் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணிராத. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரி. ஆமா இது என்ன படம்? இது பேய் படம்னே. பேய் படத்துல நான் கலக்க மாட்டேன். அத்தரிடா. பாம்புடோ எந்த நேரத்துல நான் பாம்பு படத்தை போட்டேன். ஆஃப் பண்றா. ஆம்பா அசையாதீங்க. அசைஞ்சா பாம்பே உனக்கு முட்டையும் பாலும் வாங்கி வச்சிடுறேன். அவனை ஒரே படம் போட்டுரு. அவன் செத்துருவான். இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன். அந்த எழுத்த விட்டு பொண்ணை நானே கெட்டிக்கிருவேன். எப்படியாவது போட்டுரு. டேய் பாம்புடா. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 பாம்பே. டேய் பாம்பு புடுறா. என்ன பாம்புக்கு 2 பிஸ்கட் போட்டா சாப்பிட்டு போயிரும்ல? அது என்ன நாயாடா பிஸ்கட் பொரியெல்லாம் திங்கிறதுக்கு பாம்புடா. புடுறா. சரி நான் புடிச்சிடுறேன். இந்த 6501 கழிச்சிருங்க. நான் புடிச்சிடுறேன். டேய் நீ புடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க. நான் புடிச்சிடுறேன். அடே நீ புடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன். நீங்க கழிச்சிருங்க. நான் பிடிக்கிறேன். நீ புடிச்சிடுறா நான் கழிச்சிடுறேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். டேய் என்னடா ரிவர்ஸ்லயே போற? அசைஞ்சிராதீங்க அசைஞ்சிராதீங்க. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை பாம்பு. ஓடியாங்க ஓடியாங்க. அண்ணமலை நல்ல பாம்பு. ஓடியாங்க. வாங்க. என்னய்யா? இங்க பாருங்க. இதுவா பாம்பு? டேய் என்னடா பாக்குறீங்க? எவனாவது ஒருத்த புடிங்கடா. பார்க்கத்தான் வந்தோம். பிடிக்க வரல. பாத்துட்டீங்கல்ல? ஆளுக்கு நல்லா எடுங்க. டேய் நான் என்ன வித்தியா காட்டுற கலெக்ஷன் பண்றேன். நான் உன் கடனை கட்டவனா? அதுக்கு தான் பக்கத்து ஊர்லாம் சொல்லி விட்டுருக்கேன். நீ கலெக்ஷன் பண்ற நேரமாடா இது? ஐயோ பாம்பு. ஐயோ பாம்பு. அம்மா மொட்டை மண்டைய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே. ஏண்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க? அண்ணே 60 தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும். சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சை விட்டு 2 பேரையும் விளக்குற? தள்ளி உட்கார்றான். 59 குடம் ஊத்தியாச்சு. இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இதுக்கிட்ட வம்பு. அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம். சீக்கிரம் ஊத்துங்க. உறவு நெருங்கும். அண்ணே குடத்தை வைங்க. அண்டாவுல ஊத்துங்க. அப்பதான் விசேஷமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்கடா. பரவாயில்ல ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா நீயும் பாட்டி நீடூழி வாழ்க. ஐயோ நான் இல்லைங்க. நான் கொல்லலைங்க. அப்பா அம்மா வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க. நுங்குணும் நுங்க.
என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு 60 குடம் தண்ணி ஊத்துனா என்ன ஆயுசு ஆகும்? கட்டியா இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்கும். அப்புறம் அப்புறம் கி 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 கி. ஆ. ஏ, அடி ஐயோ! அக்கா. போடா. ஆ. யோ கறி கடைக்காரர கொஞ்சம் வரீங்களா? ம், ம். டேய், எடுபடி என்னடா இதெல்லாம்? இது பட்டுப்படவங்க, அது பழங்க. நான் என்ன ஆட்டு குடல் நான் சொன்னேன்? என்ன விஷயம்டா? ஐயா கோமா இருக்கீங்க, நாளைக்கு டேய், வரேன். இருடா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு போ. சொன்னா வெட்டிட மாட்டீங்களே? நீ சொல்றத பொறுத்து இருக்கு. உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்னது? ஏன் பொண்ணு கேட்கவா வந்த? டேய், சாத்துறா கதவை. ஐயோ, டேய், ஏன் பொண்ண கேட்கறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்கிட்ட ஒண்ணே ஒண்ணு இருக்குங்க. என்ன? நான் பிறப்பால உயர்ந்தவன். ஆ, ஐயா நீ பெரியவர், ஏங்கெல்லாம் விழக்கூடாது. உட்காருங்க. ஏன் இருங்க? நான் தாழ்ந்துட்டனேப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? காத குடுப்பா சொல்றேன். ஆமா. பு, இவ்வளவுதானா? இதுக்காக எங்க அண்ணன் கட்டிக்கிற மாட்டேன்னு சொல்லுவாரு. யாரு? எங்க முதலாளி தான். நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க? அட டிவி டெக் வச்சிருக்காரு, அவருக்கு தாங்க. தம்பி, அட என்ன இது ஆவுனா கால விடுத்துட்டு முடிச்சிடுறேன். ஒண்ணு அவருக்கு, கமிஷன் எனக்கு. ஆஹா. மாப்பிள, அட என்ன அது திரும்பவும் காலில் விழுகிற? எந்திரி, முடிச்சிருவோம். என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே மாமனார் மருமகால் விடுறான்? ஏதோ பேசி மடக்கிட்டான் போல் இருக்கு. டேய் மாமனா, நீ அவளை கட்டிக்கிடா. உன்னை நான் வெட்டி அவளை விதவை ஆக்கி அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. ஐ மாப்பிள, ம்? ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன், கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? டேய், உன் கல்யாணத்தை என் வீட்டு முன்னாடி பேசுறியா? நீ உன்னை வெட்டி இருங்க, மாப்பிள. மாப்பிள, யாரியா மாப்பிள? அவன் தான் உனக்கு மாப்பிள? இல்ல தம்பி, உனக்காக அவர் பொண்ணு கேட்க வந்திருக்காருயா. எனக்காக நீ பொண்ணு கேட்டியா? ஆமா. ஆமா ஐயா. அடடடடடா. உன்னை புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். எவ்வளவு பெரிய தியாகத்தை எனக்காக நீ பண்ணிருக்க. இப்ப சொல்லுடா, பிறப்பால நீ உயர்ந்து வந்தாண்டா. எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட இதை செஞ்சிருக்க மாட்டான்டா. மாப்பிள, சொன்னது அவரு, செய்ய போறது நீங்க. நீங்க பிறப்பால உயர்ந்துட்டீங்க ஐயோ, மாப்பிள. எழுந்திருங்க மாமா. மாமா, மண்டை வளர்க்குதுங்க மாமா. ஹேய், ஹேய். ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? சொல்லு, வெக்கப்படாத. அந்த உறவுக்கு பெயர் என்ன? கூச்சப்படாதம்மா. நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் பண்ணிட்டோம். எங்க சொல்லு. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிச்சு விழுந்திருக்க முடியும். பாலை நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன? ஏடி, ஒரு காது கேக்குமா? ஆ? ஏய், காது கேட்காதா? நான் ரெடிங்க. செருப்பால அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா, நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவிட்டு முண்டத்தை மொட்டை மொட்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவிட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு லோலாக் தோக்குது. அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஏய், உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. டேய் மொட்டை மண்டையா, உன்னை இன்னைக்கு நான் பிச்சிடுறேன்டா. என்னங்க பட்டிமன்ற மாட நடத்துறீங்க? ஏண்டா உன் பொண்ணு காது கேட்காதுன்னு சொல்றியாடா? சொன்னனே. யார்கிட்ட சொன்ன? உன் சிஷ்யன் கிட்ட. ஏண்டா சொன்னானா? என்ன சொன்னாரு, மறந்து போச்சு. அண்ணே, பெண் பாவம் பொல்லாது. தாலி கட்டின பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே. என்னடா நெட்டியோ குட்டியோ? இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது. டைவேஸ். என்னது டைவேஸா? ஏண்டா, காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா, காது இருக்கா, கற்பு இருக்கான்னு பாத்துட்டா காதலிக்கிறீங்க? தோல் சிகப்பா இருந்தா போதும், ராஜபாளையம் நாய் கவர மாதிரி கவிடுறீங்க. அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோன்னு சொல்றீங்க. That's fine. என் பொண்ணோட வாழ போறியா இல்லையா? தொலைச்சிருவேன். நோ, திஸ் இஸ் சீட்டிங். ஒன்லி டைவேஸ். டேய், வாழ போறியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியாதா மொட்டை மண்டையா?
என்னென்ன ஆச்சு? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. சுத்தம். நமக்கு இதுதான் சந்தர்ப்பம். டே மாங்கொட்ட தலையா, பணங்கொட்ட தலையா, பன்னி தலையா, கோவிட் தலையா, நரி தலையா. டேய், நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல. நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட. உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு. எதுக்கு நெட்டையோ குட்டையோ ஒன்னு ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன். எல்லாரும் ஓடியாங்க. டிவி கடைக்காரர் கிறுக்கு பிடிச்சிருச்சு. புறம்போக்கு. ஏங்க நேரமாச்சு வாங்க போய். என்னங்க நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். அட நேரமாச்சு வாங்க போய் தூங்கலாம். அட சாப்பாடு வேண்டாங்கற. ம்.